வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு, அதாவது தேர்தல் ஆணையம் தீவிரமாக நாங்கள் மக்களை வீட்டில் போய் சந்தித்து வாக்காளர் பட்டியலை திருத்தம் கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி பீகார்லேருந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற பேரில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை தேர்தல் ஆணையம் ஏன் பண்ணுது? இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்றைக்கி வாக்காளர் அடையாளம் நம்மளாம் வாக்களிக்கும் போது ஏதோ ஒரு ஆவணத்தை கொடுங்கங்கிறாங்க. அதில் ஆதார் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற ஒன்றில் உங்கள் ஆதாரை காட்டி எனக்கு இத்தனை வயசு ஆகிடுச்சி, நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், நான் வாக்களிக்க தகுதியானவன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த ஆதாரை மட்டும் நீக்கியிருக்காங்க. ஆதார் அப்படிங்கிறது இன்றைக்கி 90% அதிகமாக இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய 7,90,00,000 வாக்களிக்கக்கூடிய மக்கள் வச்சுருக்கக்கூடியது ஆவணம். அதை விட்டுட்டு நீ பிறப்பு சான்றிதழ் கொடு, இது நம்ம பேர் என்னது, கல்லூரியில் படிச்சுன்னா அந்த சான்றிதழ் கொடு அப்படின்னு ஒரு 11 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அநியாயம், அத்துமீறல். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தேர்தல் ஆணையம் இலக்காக வச்சு அவங்கள தூக்க போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி யார் கேஸ் போட்டிருக்கா அப்படின்னா, எம்பி மனோஜ் ஜா, ஆர்ஜேடி. அவர் மட்டும் இல்லாமல் மஹிமா மைத்தா, மேற்கு வங்காளம், அப்புறம் இன்னொரு சமூக ஆர்வலர், 3 பேரும் போட்ட கேஸில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல மூவாக பார்க்குறோம். ஏன்னா இது எடுத்துக்கவே மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது, ஒரு எப்படி சொல்கிறது, போலி வாக்காளர்களை களை எடுக்கிறோம், உண்மையான வாக்காளர்கள், அதாவது இந்திய ஜனநாயகத்தின் தூணாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நிற்காது. எப்படி இப்போ இடி ஒரு இடத்துல போய் சர்ச் பண்ணும்போது தமிழ்நாடு அரசு கூட சொன்னாங்க, அது ரைடே சட்டவிரோதம்னு அறிவிக்க சொன்னாங்க. அது ஒரு புலனாய்வு அமைப்பு ஒரு இடத்துல ரைடு போகும்போது அது மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே போல் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஒரு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது ராகுல் காந்தியிலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாரும் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இதை ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? டைம் இல்லைங்கிற ஒன்று காரணமாக, இல்லை இது அயோக்கியத்தனமான முடிவா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வலுத்திருக்கும் போது, டைம் இருக்கிறது ஒரு பக்கம், இது தவறான முடிவு. ஏன்னா பீகார்லேயும் தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்காளத்தில் தொடர்ந்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் ஜெயித்ததை இந்த வாக்காளர்கள் போட்டது தான். புதுசாக வரக்கூடிய வாக்காளர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் தேர்தல் ஆணையம் இல்லையா? பழைய வாக்காளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ போன தடவை மோடி எப்படி ஜெயித்தார்? 70 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் புதுசாக உள்ளே ஓட்டு போட்டாங்க. அதுவும் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இவ்வளோ வாக்குப்பதிவு ஆகிடுச்சு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே 70 லட்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அடுத்த நாள் வரைக்கும் ஆகும். அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் தீவிர திருத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறதன் வழியாக ஏற்கனவே ராகுல் காந்திக்கு சொன்ன குற்றச்சாட்டு உண்மை. எப்படி போலியாக நிறைய பேர் உள்ளே இருக்காங்க, அதை களை எடுக்கிறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கு. அப்படி தான் பார்க்கணும். இதில் என்ன நடந்திருக்கு? இன்றைக்கி பீகார், இன்றைக்கி மேற்கு வங்காளம், எல்லாத்தையும் தாண்டி பீகாரில் ஆர்ஜேடி வேகம் எடுத்துகிட்டு இருக்குது. இதற்காக அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செயல்முறை அவசரமானது மற்றும் சரியான நேரத்தில் இல்லாது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும். இதன் மூலம் அவர்களுக்கு அரசியலமைப்பு வழங்கிய உரிமையை பறிக்கும். அரசியல் கட்சிகளுடன் எந்த ஆலோசனையும் இல்லாமல் எடுக்கப்பட்ட இந்த முடிவு முஸ்லீம், தலித் மற்றும் ஏழை புலம்பெயர்ந்த சமூகங்களை விகிதாச்சாரமாக குறிவைக்கும் வாக்காளர் பட்டியலில் ஆக்கிரமிப்பு மற்றும் தெளிவற்ற திருத்தங்களை நியாயப்படுத்த பயன்படுகிறது அப்படிங்கிறார். இன்னொன்று சொல்கிறார், இந்த சட்டத்தின்படி ஒரு நபரின் குடியுரிமையை நிரூபிக்கும் சுமை அந்த நபரை அல்ல, மாநிலத்தை சாரும் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அவர் இந்த இடத்துல இருக்காரா இல்லையாங்கிற உரிமையுடைய அந்த வாக்காளருக்கு இல்லை. தற்போதைய எஸ்ஐஆர் செயல்முறை தொடங்கப்பட்ட பிறகு பெரும்பான்மையானவர்கள், தற்போது வாக்காளர் பட்டியலில் உள்ள 7.9 கோடி பேரில் 4.70 கோடி பேர் தேதி மற்றும் பிறந்த இடத்திற்கான சான்றுகளின் உதவியுடன் தங்கள் குடியுரிமை நிரூபிக்கும் அளவுக்கு அதிகமான சுமையை சுமக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் கேட்கக்கூடிய ஆவணம் அப்படிங்கிறது இப்போ என்ன நடந்துட்டுருக்குனாங்க, தேர்தலில் கண்டிப்பாக போய் வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார்? எல்லோரும் வாக்களிக்கணும்னு சொல்கிறோம். யார் வாக்களிக்கணும்னு நினைக்கிறோம்? அதாவது தேர்தலில் கட்சிக்காரங்க நினைப்பாங்க,
கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து தனக்கு எந்தெந்த ஓட்டு கிடைக்குமோ அவங்களெல்லாம் அணுகி நீங்கள்லாம் போய் வாக்காளர் பட்டியலில் சேருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு வாக்காளர் வந்து வெளியூரில் இருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடியவங்க பல தமிழ்நாட்டில் கூட இருக்காங்க, பல மாநிலங்களில் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட தான் வருவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர் எங்கே போயிருக்கார்? அவர் வெளியில் போயிருக்கார். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, புலம்பெயர் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது. போன தடவை எம்பி தேர்தலில் நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிஜேபிக்கு மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு ஏற்கனவே உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குதுங்க. எங்கே இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்டு? இந்த மாதிரி சென்னையிலேருந்து திருப்பூர்லேருந்து. அப்படியா? அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்லேருந்து எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரோம், அதுக்கு மேலே காசும் தரோம். அவர் இங்கே வந்ததுக்கான அடையாளம் மட்டும் இருந்தால் போதும், அவர் ஓட்டு போட்டாருன்னு சொன்னால் மட்டும் போதும், காசு தரோன்னு சொல்லி எத்தனை பேரை மடைமாற்றம் பண்ணி எவ்வளோ பேர் அதை பண்ணாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், டிஎன் சேஷன் அவர்கள் இருக்கும்போது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது எல்லை மீறியது. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய அதிகாரத்தை நிலைநாட்டியவர் டிஎன் சேஷன். டிஎன் சேஷன் இருக்கும்போது பல சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தார். அது பழசு விமர்சனமும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த தீவிர திருத்தம் அப்படிங்கிறது எதை நோக்கி? அதுவும் 8 மாதத்தில் என்ன அப்படி தீவிர திருத்தம்? இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்க வேணாமா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் இவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்துனீங்க, எம்பி எலெக்ஷனு, அப்போ திருத்தம் பண்ணலையே. இப்போ திருத்தம் பண்ணி வந்து நிறைய பேர் ஏமாற்றி உள்ளே பூந்துட்டாங்கங்கிறீங்களே. அப்போ எம்பி எலெக்ஷனில் மோடிக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அப்போ எல்லாமே மோசமான ஓட்டா, ஃப்ராடான ஓட்டா, இப்படிலாம் கேள்விகள் எழுமா இல்லாதான்? இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்கே போய் கொண்டிருக்கிறது? தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எது பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் அது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. நல்லா யோசனை பாருங்கள், அது ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்புன்னு சாதாரண மக்கள் நினைக்கிறாங்களா? வாக்களிப்பது நமது உரிமை வாங்கங்கிறோம். பெரும்பாலான மக்கள்கிட்ட கேளுங்க, ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் பிஜேபி தான் ஜெயிப்பாங்கங்கிற வாதம் வருதா இல்லையா? வட இந்தியா ஃபுல்லாக ஜெயிச்சிட்ருக்காங்க சார். எப்படின்னா ஓட்டிங் மிஷின் இருக்குது சார், சொல்கிறது உண்டா இல்லையா? ஓட்டிங் மிஷினை மாற்றிட்டு சாதாரண வாக்குப்பதிவுக்கு வாங்கன்னா உச்சநீதிமன்றம் யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க. இல்லை ஓட்டிங் மிஷின் சூப்பர்ட்டாங்க, அதெல்லாம் ஹேக் பண்ண முடியாதுன்னு. நீங்கள் நானே சொல்லுங்கள், இன்றைக்கி ஹேக் பண்ண முடியாது ஏதாவது இருக்கா? பொதுமக்களை விளம்பரம் கண்டு ஏமாறாதீர்கள், அந்த லிங்கை தொட்டு விடாதீர்கள், இந்த லிங்கை தொட்டு விடாதீர்கள், பேங்க்கில் அப்படி கேட்டால் அதை சொல்லாதீங்க, இதை சொல்லாதீங்க. முதல்லலாம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் உள்ளே போய் பார்ப்பாங்க. பாஸ்வேர்டு கீஸ்வேர்டு எதுவும் தெரிய வேணாம், ஒரே ஒரு ஃபோன் கூட வேணாம், ஒரு மெசேஜ், அந்த மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா காசு போச்சு. கேட்டால் இதான் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படவே இல்லை. இப்போ மிகச்சிறந்த உலகின் பொருளாதார மேதையான மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது அவர் தான் இந்த பொருளாதார மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இந்தியாவுடைய வாசலை திறந்து விட்டு எல்லாரும் முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி உலக முதலீடுகள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் தான். பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட போது நம் நாடு சுபிட்சமாக இருந்ததுக்கு காரணம் அவர் தான். அவரும் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது இந்த டிஜிட்டல் இந்தியா மாதிரி சொல்லி இந்த மாதிரி மக்களை பண்ணாங்களா? சார், எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும், எந்த எல்லையோடு வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. இன்றைக்கி மோடி மிகச்சிறந்த பொருளாதார விஞ்ஞானியா இல்லை மன்மோகன் சிங் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். அந்த மன்மோகன் சிங்கே குறை சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. மன்மோகன் சிங்கை குறை சொல்கிறீங்க, பண்டித ஜவஹர்லால் நேருவை குறை சொல்கிறீங்க, இந்திரா காந்தி அம்மாவை குறை சொல்கிறீங்க. இந்திரா காந்தி அவர்கள் இன்றைக்கி இதை எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்கன்னு நீங்கள் நிறையா பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் அதை எந்த அளவுக்கு ஏற்றிங்க? ஆர்எஸ்எஸ் சேரங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்க. இதே வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதினாரா இல்லையா? என்னை வெளியே விடுங்க, நான் எமர்ஜென்சி ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் தான் வாஜ்பாய். கேட்டால் இவர் ரொம்ப யோக்கியமானவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தப்புன்னா தப்பு தான் சுப்பிரமணிய சாமி. அதுவும் இல்லாமல் இவங்க யாரெல்லாம் இவங்க மிகப்பெரிய ஆட்கள்லாம் நினச்சாங்களோ, அதேமாதிரி பார்த்திங்கன்னா தத்தே தேரா அவரும் அதே மாதிரி தான். என்னை வெளியே விட்டுருங்க, நான் இதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும், குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி என்ன சொன்னாருங்கிறது தெரியும். ஆர்எஸ்எஸ் கோட்ஸே அப்படிங்கிற ஒருவர் கோட்ஸே அப்படிங்கிற ஒருவர் காந்தியை கொல்லாமல் இருந்திருந்தால் ஆர்எஸ்எஸ் ஒரு வன்முறை கும்பல் என்று மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் சொன்னவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் இவங்களுடைய எண்ணம் என்னென்னா, பீகாரை கோட்டை விட போகிறாங்க. வரக்கூடிய செய்திகள் பீகாரில் தோக்க போகிறோம். இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான் இவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கார். அவரே ஸ்டேட்டில் போட்டிடுறேங்கிறார். அது நிதிஷ்குமாருக்கு அச்சுறுத்தல். ஸ்டேட்டில் போட்டிக்கிட்டால் நாளைக்கு சிராக் பாஸ்வானை முதலமைச்சராக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒரு தலித்தை முதலமைச்சராக்குறேன்னு பிஜேபி சொன்னான்னு சொல்லும். கடைசியாக ஏக்நாத் ஷிண்டேக்கு அல்வா கொடுத்து வீட்டில் உட்கார வச்சாங்களா இல்லையா?
இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படியும் ஜெயிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? தேர்தல் ஆணையம் இருக்கவே இருக்குது. தேர்தல் ஆணையம் ஏன்னா அங்கே இடி அனுப்ப முடியாது. ஏன்? அங்கே ஆளுகின்ற கட்சி நிதிஷ்குமார். ஏற்கனவே இடி வந்து லல்லு பிரசாத் யாதவ் மேலே, அவங்க பொண்ணு பையன் எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டாங்க. அவர் தான் தேஜஸ்வி சொல்கிறாரு, வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்க, என்ன வேணால் கேஸ் போடுங்க. தேஜஸ்வி மேலே என்ன கேஸ் போடுவீங்க? இது வரைக்கும் கேஸ் இல்லை, போட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் அங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாத்தையும் கேஸ் போட்டாச்சு. இப்போ லாலு மேலே கேஸ் போட்டு அவர் உள்ளே தள்ளலாம், ராபரி தேவி மேலே போட்டு உள்ளே தள்ளலாம். இவர் தேஜஸ்வி என்ன பண்ணுவீங்க? அதான் தேஜஸ்வி சொல்கிறாரு, வாங்கப்பா பார்த்துக்கலான்ட்டாரு. அப்போ இடி அங்கே அனுப்ப முடியாது. ஒன்று இடி, இன்னொன்று தேர்தல் ஆணையம். ரெண்டை வச்சு பிஜேபி விளையாடும். அடுத்து தேர்தல் ஆணையம் என்ன, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், பல ரீஜனில் வந்து இஸ்லாமிய வாக்குகளும் தலித் வாக்குகளும் இன்றைக்கி வந்து தேஜஸ்விக்கு போயிட்டுருக்குது. அதை உடைக்கணும். ஏன்? வாக்களித்தா தான் நீங்கள் வந்து ஓட்டு போட்டால் சார், ஓட்டு போட்டால் தானே சார் ஜெயிப்பீங்க. ஓட்டே இல்லைன்ட்டோம்னா முடிஞ்சு போச்சா? ஓட்டே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் நம்ம இவங்க சொல்லுவாங்கள்ல, இடி என்ன பண்ணுது தமிழகத்துலேயும் எல்லா ஊர்லேயும், கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் எல்லாம் என்ன பண்ணுது, எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள தூக்கி உள்ளே போடும். நம்ம நீங்கள் கேஸ் நடத்திக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தான் நிரூபிக்கணும் நீங்கள் நல்லவர்னு. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் பிஜேபி அந்த கேஸையே விட்டுரும். கெஜ்ரிவால் மேலே கேஸ் என்னாச்சு, ஹேமந்த் சோரன் மேலே கேஸ் என்னாச்சு, மணிஷ் சிசோடியா மேலே கேஸ் என்னாச்சு, கவிதா மேலே கேஸ் என்னாச்சு, சஞ்சய் சிங் மேலே கேஸ் என்னாச்சு, சஞ்சய் ராகவத் மேலே கேஸ் என்னாச்சு, ஒன்றும் தெரியாது. அதே போல் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வச்சு வேக வேகமாக எல்லாருடைய உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் கடிச்சு விட்றணும். நீ வந்து உச்சநீதிமன்றத்தை கேஸ் போய் எப்போ உச்சநீதிமன்றம் எடுத்து எப்போ முடிவு சொல்லி அதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சிடும். நல்லா யோசனை பாருங்கள். இதே மாதிரி தான் போன தடவை நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜு, அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய எவ்வளோ ஓட்டு பதிவாகுது, என்ன நிலவரம் எல்லாத்தையும் உடனுக்குடன் சொல்லணும் அப்படின்னு காங்கிரஸ் சார்பில் கேஸ் போட்டாங்க. அப்போ இருந்த சந்திரசூட் அவர்கள் இருந்த அமர்வு என்ன சொன்னிச்சுன்னா, இல்லை எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு புறந்தள்ளினாங்க. உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் சந்திரசூட் அவர்கள் வீட்டுக்கு போய் மோடி வந்து எப்படி கொஞ்சம் குழாவினாருங்கிறது ஊரேறிய விஷயம். இப்படி அதாவது என்னென்னா, இன்றைக்கி இவர்கள் எந்த அளவுக்கு எல்லை மீறி போகிறாங்கன்னா, நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து பணி ஓய்வு பெறுறாரு, அடுத்த நாள் பிஜேபியில் எம்பி ஆகிறாரு. பணி ஓய்வு பெறுறாரு, அவருக்கு பெரிய ஒரு போஸ்டிங் கொடுக்குறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்க. சஞ்சய் கோகாயிலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதியரசர் முன்னாடியே வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்குறாரு. அடுத்த நாள் அவர் வந்து கோச் ஃபேக்ட்ரியில் எலெக்ஷனுக்கு நிற்க வைக்கிறீங்க, அவரே எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நிற்க வைக்கிறீங்க. அப்போ நீதித்துறையும் கபலீகரம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ கவாய் அவர்கள் ஒரு மெயில் போட்டிருக்காரு. என்ன மெயில்? எஸ்சி எஸ்டி உள்ளிட்டவர்களுக்கு இதில் நம்ம பேர் என்னது, பணி உயர்வு, இதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும்னு. சுதந்திர இந்தியாவில் 2வது தடவையாக இப்போ தான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த கவாய் அவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு வராங்க. இது எதனால்? பெரும்பான்மையான சமூகத்தில் உச்சபட்ச பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க மேலே இருக்காங்களே, எப்படி வந்தாங்க? அப்போ இது என்ன சமூக நீதின்னு சொல்லிகிட்டு இருக்கோமே. அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு களங்கம் வந்து விட்டது. நிறைய களங்கம், இது ஒரு களங்கம். வரக்கூடிய வியாழக்கிழமை விசாரிக்க போகிறாங்க. விசாரிக்கும் போது கண்டிப்பாக வெளுத்து விடுவார்கள்னு மாற்றமே இல்லை. ஏன்னா ஈஸியாக நம்மளே சொல்லாங்க. ஏப்பா போன தடவை வந்து நீங்கள் எம்பி எலெக்ஷன் நடத்தினியாப்பா? ஆமாங்க நடத்தணும். ரைட். எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்தணும் சார். சரி, இதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தலில் வந்து இதே வாக்காளர்கள் வச்சு நடத்துனீங்க சார்? ஒரு 6-7 தேர்தல். 6-7 தேர்தலில் நீங்கள் வந்து ஃப்ராடுன்னு கண்டுபிடிக்கல, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சரி ரைட், இதெல்லாம் நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ணுமே, என்ன லேட்டாக பண்ணுறீங்க? இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். எஸ்பிஐ வங்கிகிட்ட போய் அந்த நம்ம யார் வந்து பணம் கொடுத்தாங்க, அந்த நம்ம அந்த பிஜேபிக்கு ஃபண்டு எஸ்பிஐ வங்கிகிட்ட கேட்டச்சா? உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ வங்கி என்ன சொல்லிச்சு? இல்லைங்க 3 மாதம் ஆகும். எதுக்கு 3 மாதம்? டிஜிட்டல் இந்தியா ஒரே வாரத்தில் கொடுக்குறீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அதில் தான் நம்ம பிஜேபிக்கு வந்து பெருமளவுக்கான பணம் போச்சு. இடியை விட்டு இவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து ரைடு பண்ணுறது. அடுத்து ஒரு 10 நாள் கழித்து அந்த நிறுவனம் பிஜேபிக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட் கொடுக்கும். இது எவ்வளோ பெரிய, அதாவது பணம் வாங்குறதுல ஃப்ராடு, தேர்தல் நடத்துறதுல ஃப்ராடு, தேர்தலில் ஓட்டு போகிறதுல எட்டுறதுல ஃப்ராடு, மிஷினில் ஃப்ராடு. ஆனால் எல்லா மக்களும் ஓட்டு போடணும்னு கேட்டால் இந்திய ஜனநாயகம் வெற்றி பெற்று விட்டது. இந்திய மக்கள் முழுக்க மோடியை நம்புகிறார்கள். மோடியை நம்பி வாக்களிக்கப்பட்டாங்க. மோடி என்பவர் சாதாரண ஒரு பங்காளன், குழந்தையா குட்டியாங்க. அவர் ஒரு தனி ஆளுங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறாருங்க. எப்பயுமே கடவுளை நினைத்து இந்தியாவை வளம் பெற வைக்கிறார் சொன்னாங்க. கடவுளை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். மக்கள் ரோட்டுக்கு வந்து பட்டினியால் எவ்வளோ, அதாவது 80 லட்சம் பேருக்கு இவர்கள் வந்து ரேஷன் கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்? அவங்கெல்லாம் இது வறுமையில் வாடுறாங்களாம். இன்றைக்கும் உலக சுகாதார மையம் சொன்னது என்னென்னா, குழந்தைகளும் பெண்களும் இன்றைக்கி இந்தியாவில் வந்து அந்த இது என்னது
உடல் நலிவுற்று இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா இல்லையா? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த உச்சநீதிமன்றம் வேகமாக நடவடிக்கை எடுத்து உண்மையிலே 1 மாதம் 2 மாதம் எழுதுப்பான்னு பார்த்தாங்க. வியாழக்கிழமையே இந்த கேஸ் வருது. கண்டிப்பாக வியாழக்கிழமை உங்களை வெளுத்து விடுவாங்கிறது நிதர்சனம். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.